ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதங்கள் 10, 11, 12. 10ஆம் பதம். காலமாகத சால்வாதீன் அணிகை ருந்தத புறம் அஜீகனத் ஸ்வயம் திவ்யம் ஸ்வபுஞ்சாம் தேஜ ஆதிச்சத். மொழிபெயர்ப்பு. மகதராஜனான காளையவனனும் சால்வனும் மதுராபுரியை தாக்கினர். ஆனால் பகவான் தமது சொந்த ஆட்களின் வீரத்தை காட்டுவதற்காக நகரத்தை சூழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய வீரர்களை தாமே கொள்வதிலிருந்து பகவான் விலகியிருந்தார். பொருளுரை. கம்சன் இறந்த பிறகு காளையவனன், ஜராசந்தன் மற்றும் சால்வன் ஆகியோரின் வீரர்கள் மதுராபுரியை சூழ்ந்து கொண்டனர். அப்பொழுது நகரத்தை விட்டு பகவான் பயந்து ஓடியவர் போல் காணப்பட்டார். இதனால் அவர் போரிலிருந்து பயந்து ஓடியவர், ரன்சோர் என்றழைக்கப்பட்டார். உண்மையில் தமது சொந்த ஆட்களான பீமன் மற்றும் முசுகுந்தன் முதலான பக்தர்களை கொண்டு அவர்களை பகவான் கொல்ல விரும்பினார். காளையவனனும் மகதராஜனும் முறையே முசுகுந்தனாலும் பீமனாலும் கொல்லப்பட்டனர். இத்தகைய செயல்களினால் சுயமாக தம்மால் சாதிக்க முடியாததைப் போல் காட்டிக்கொண்ட பகவான் தமது பக்தர்களால் அவர்களை கொல்ல முடியும் என்பதை காட்டி அவர்களின் வீரத்தை அவர் வெளிப்படுத்த விரும்பினார். தமது பக்தர்களுடன் பகவான் கொண்டுள்ள உறவு ஆனந்தமயமானது ஆகும். உண்மையில் பிரம்மாவின் வேண்டுதலின்படி துஷ்டர்களை கொல்லவே பகவான் அவதரித்தார். ஆனால் இப்பெருமையை சில சமயங்களில் பகவான் தமது பக்தர்களுடன் பகிர்ந்து கொண்டார். குருக்ஷேத்திர யுத்தம் பகவானால் திட்டமிடப்பட்டதாகும். ஆனால் தம் பக்தனான அர்ஜுனனுக்கு அப்பெருமையை அளிப்பதற்காக பகவான் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தார். அதே சமயம் போர் செய்து குருக்ஷேத்திர யுத்தத்தின் தனிப்பெரும் வீரன் என்ற புகழை பெரும் வாய்ப்பை அவர் அர்ஜுனனுக்கு அளித்தார். தாம் செய்ய விரும்பும் உன்னதமான செயல்களை தமது அந்தரங்க பக்தர்களின் மூலமாக பகவான் நிறைவேற்றிக் கொள்கிறார். இதுவே தமது தூய பக்தர்களிடம் பகவான் கொண்டுள்ள தனிப்பெரும் கருணையாகும். 11ஆம் பதம். சம்பரம் திவிதம் பானம் முரம் பல்வலம் ஏவச்ச அந்யாம்ச தந்தவக்ராதீன் அவதீத் காம்ச காதயத். மொழிபெயர்ப்பு. சம்பரன், துவிவிதன், பாணன், முரண், பல்வலன் முதலான அரசர்களிலும் தந்தவக்ரன் முதலான பல அசுரர்களிலும் சிலரை பகவானை நேரடியாக கொன்றார். சிலரை ஸ்ரீ பலதேவர் முதலான மற்றவர்களால் கொல்லும்படி செய்தார். 12ஆம் பதம். அததே பிராத்ரு உத்ராணாம் பக்ஷயோ பதிதான் நிருபான் சச்சாலபூ குருக்ஷேத்திரம் ஏக்ஷாம் ஆபததாம் பலை. மொழிபெயர்ப்பு. விதுரரே, பிறகு எதிரிகள் பக்கமும் உங்களுடைய சகோதர புத்திரர்கள் பக்கமும் உள்ள எல்லா அரசர்களையும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கொல்லும்படி பகவான் செய்தார். அந்த அரசர்கள் அனைவரும் பெரும் பலசாலிகள் என்பதால் போர்க்களத்தில் அவர்கள் சஞ்சரித்த பொழுது பூமியே அதிர்வது போல் காணப்பட்டது. ஹரே கிருஷ்ணா.